மார்ச் மாதத்திலிருந்து ராகு தலைவிரித்து ஆடக்கூடிய காலகட்டங்களில் கூட அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை இருக்கிறது. அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வழக்கமாக கொடுக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸை கொடுக்காது. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமாக வருவதனால், 6ஆம் அதிபதியின் நட்சத்திரம் 8ஆம் வீட்டுக்கு வருவதனால் மறைமுகமாக இந்த 6-8 தொடர்பு அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு சில திடீர் ராஜ யோகங்களையும் திடீர் வெற்றிகளையும் திடீர் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் ஜூன் மாதத்துக்கு பிறகு தனிச்சையாக செயல்படுவார், குருவின் பார்வையை இழந்து செயல்படுவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ராசியில் குரு வந்து அமர்ந்து ஒரு கவச்சமாக இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டனை குரு பார்க்க இருக்கிறது.